श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। बृहदारण्यक उपनिषद नालावदि अध्यायத்தில் शारीरिक ब्राह्मणम नालावदि ब्राह्मणम एट्टावदि मंत्रम। हरि ओम। तदेते श्लोका भवन्ति अणुः पन्था विततः पुराणः मागुं स्पृष्टः अनुवित्तो मयैव तेन धीरा अपीयन्ति ब्रह्मविदः स्वर्गं लोकमिति ऊर्ध्वं विमुक्ताः। கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தினை பார்த்துட்டு இருக்கிறோம். சம்சார வர்ணனம், அதுக்கு பிறகு மோக்ஷ வர்ணனம், இது ரெண்டும் பண்ணி விவரிச்சதுக்கு அப்புறம் யாக்ஞவல்கர் இனிமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கொஞ்சம் இடம் விட்டிருப்பாரு. உடனே நம்ம ஜனக மகாராஜ் இந்த உபதேசம் ரொம்ப ஆனந்தகரமா இருக்கு, அதனால ஒரு 1000 பசுமாடு தரேன்னு சொல்லி 1000 பசுமாடு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் மேல ஏதாவது சொல்லுங்கோன்ற, இன்னும் மேல ஏதாவது சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டு முடிச்ச போல் உபனிஷத்துல இருக்கு. ஒருவேளை அவர் சம்சார வர்ணனம் பண்ணிட்டீங்க, மோட்ச வர்ணனம் பண்ணிட்டீங்க, இப்போ அந்த மோட்சம் அடையறதுக்கு ஏதேன சாதனைகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை யாக்ஞவல்கரே இனிமேல் என்னதான் சொல்றது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவரையாவா சரி சில சாதன விஷயம் பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதனால அந்த விஷயத்தினை சொல்ல தொடங்கிட்டாரு. கடந்த சத்சங்கத்தில் இந்த 7வது மந்திரம் அதையும் ஒரு கொட்டேஷனாவே இருக்கு. கட்டோபனிஷத்துல அப்படின்னு சொல்லி 6வது மந்திரம் என்ன 8 ஆரம்பிச்சிட்டீங்க, 7ன்றீங்க 6ன்றீங்க. 6வது மந்திரம் ரிக்வேதத்துக்கு சேர்ந்த கொட்டேஷனா இருக்கிறதுனால நான் அதே சொல்லிட்டே வந்ததுனால கட்டோபனிஷத்து கொட்டேஷன் ஸ்லோகம் வரும்போதும் நான் அன்னைக்கு ரிக்வேதம்னு சொல்லிட்டே வந்தேன். அது கரெக்ட் இல்லை. கட்டோபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு, பிரதாரண்யகம் சுக்ல யஜுர்வேதம், கட்டோபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு சேர்ந்தது. சரியா? அது ஒன்று கரெக்ஷன். ஸோ அப்படி கொட்டேஷன் அது சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு உதாரணம் கொடுத்தாரு. அந்த மோட்ச வர்ணனம் செய்யும் போது பாம்பு எப்படி சட்டை விடுறதோ அந்த மாதிரி இந்த ஞானிக்கு இந்த தேகம் అనేది பெரிய விஷயம் கிடையாது, அவருக்கு நல்லா தெரியும். அது இங்கே விட்டுடுறாரு. ஆனா அவர் பாட்டுக்கு அவர் பிரம்மமாவே இருக்காரு, எங்கேயுமே போறதுக்கு எங்க போறதுக்கு இடம் இல்லை, எங்க போவாரு? அதனால இங்கே
அத்திர பிரம்ம சமஸ்னுதே அதெல்லாம் சொல்லி உதாரணம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனகர் தானம் பண்ணாரு, மேலும் சொல்ல சொன்னாரு. அப்போ 8வது மந்திரம் தொடங்கிச்சு. இந்த 8வது மந்திரத்துல இனிமே வர 21வது மந்திரம் வரைக்கும் எல்லாமே கொட்டேஷன்ஸா தான் இருக்கும். வேற வேற இடத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து சொல்ல தொடங்குறாரு. என்ன சொல்லுவாரு? சாதன விஷயமா சிலது சொல்லணும் பாவிச்சு சொல்லும் போது 8வது மந்திரத்தை நம்ம பல வார்த்தைகளோட அர்த்தம் பார்த்திருக்கோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இது எந்த உபனிஷத்து எந்த இடத்துல தானே அங்க எங்கேயுமே அடையாளம் கிடையாது. சங்கரரும் ஒன்றும் ஏதலை. அப்புறம் யாரு சொன்னாரு தெரியாது. ஒரு ருஷி ஒரு ஞானி மகாத்மா ஞான மார்க்கத்துல பயணம் செய்து ஞானம் அடைஞ்ச ஒரு ஜீவன் முக்தனும் சொல்றார். அவருடைய அனுபவம் அப்படி சொல்லும் போதே நமக்கு அதுல இந்த ஞான மார்க்கத்தோட பெருமை இவ்வளவா அப்படின்னு தெரியும். அதுக்குதான் அந்த மந்திரம். அப்படி பார்க்கும்போது அவர் இந்த ஞான மார்க்கம் பந்தா இது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. தெரிஞ்சுக்க வேண்டிய பிரம்மமும் சூக்ஷ்மந்தான், இந்த மார்க்கமும் சூக்ஷ்மந்தான். அணுகு அப்புறம் இது விததா ரொம்ப பரம்பரையா விஸ்தரிச்சு இந்த குரு சிஷ்ய பரம்பரையா இந்த ஞான கங்கை பிரவகிச்சுட்டே இருக்கு. அப்போ மாத்தியந்தின பிருகதாரண்யக காமெண்ட்ரியில விதரகான்னு இருக்கேன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன்னு. விதரகான்னு விசேஷிடம் தாரயத்தை சம்சாரத்துல ஒன்று தருணம் பண்றதுக்காக ரொம்ப விசேஷமான ஒரு கப்பல், ஸ்பெஷல் ஃபிளைட் சொல்லுவது, ஸ்பெஷல் ஷிப் விதர அங்கே உபயோகப்படுத்தப்பட்டது. ரெண்டுத்துடைய அர்த்தம் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை புராணக, அங்க வரைக்கும் பார்த்தோம் நம்ம. புராணக இது ரொம்ப புராதனமானது. இந்த வித்யா புராதனம். ஜீவ அனாதி, அவித்யா அனாதி, பிரம்ம அனாதி, இந்த ஞானம் கூட அனாதி, எல்லாம் அனாதி, பிகினிங் இல்லாதது. பட் இங்க புராணம்னா படி ரொம்ப காலமா இருக்கிறது, ஏன்ஷியன்ட் சொல்றோம் இல்லையா? அதனால புராணக. இது புதுசா யாரோ நடுவில் சொல்லிட்டாரு, அந்த யுகத்துல இந்த யுகத்துல அப்படி எல்லாம் கிடையாது. புராணக. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஞான மார்க்கத்துல நானு போல ருஷி சொல்றாரு, அதான் எனக்கிட்ட வந்துச்சு, அதான் எனக்கிட்ட தொட்டிச்சாமா. மாம் ஸ்பிருஷ்டக, காற்று வீசிட்டு இருக்கு, காற்று நம்ம கிட்டதான் அப்படி ஜில்லுன்னு தொடுறது. நம்மள காற்று கிட்ட போல இல்லையா காற்று. அதே போலதான் அவர் சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, எனக்கே தெரியாது எப்படியோ இதுக்குள்ள நான் வந்துட்டேன். நான் சொல்றேன் நிறைய வாட்டி, எப்படியோ வந்துட்டேன். அது ஈஸ்வர அனுகிரகா தேவ அத்வைத வாசனா பும்சாம், ஏதாவது சொல்லுங்க. துர்லபம் திரைமைத்தது. சங்கராச்சாரியர் சொன்ன விவேக சூடாமணி ஸ்லோகம், துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக ஹேதுகம் மனுஷத்வம் முமுக்ஷத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரய. இந்த மூணு நடந்த லோகத்துல அது ஈஸ்வர அனுகிரகனால மட்டும்தான் நடக்கும். அது அற்புதம், ஆச்சரியம்னு மூணு சொன்னாரு. மனுஷனா பிறகுறது, மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் மோட்சம் அடையணும்னு அவனுக்கு ஆசை வருது. அந்த மோட்சம் அடையவன ஆசை நிறைய பேர் இருக்கு. ஆனா எப்படி எந்த வழியில போகணும்னு தெரியாமதான் மெஜாரிட்டி இருக்காங்க லோகத்துல. இன்னைக்கு அதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட் வரப்போறது. அதனால குருவின் ஆசிரியக்கணும், ஞானம் அவர் போதிக்கணும் அப்படின்னு. அந்த குரு ஆசிரியம் అనేది அற்புதம். அது யாருக்காவது கிடைச்சதுன்னா
அப்படின்னு 3 பேர் ஆச்சரியமான ரொம்ப அதிருஷ்டமான 3 விஷயங்கள் நடக்கும்னு வாழ்க்கையில சொன்னாரு. மாம் புருஷ்ட ஸ்பிருஷ்ட ஸ்ப்ரு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை வந்து அனுவித்தோ மயைவ అని ஒரு வார்த்தை இருக்கு. அனுவேதனம் அனுவித்தகன்னா நான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா சரி அது வந்து எனக்கு தொட்டுச்சு, இப்படியும் எனக்கிட்ட வந்தது அப்படின்னா எப்படியோ கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைச்சது. ஏதோ கேட்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு ஸ்ரவணம்னு அர்த்தம். மாம் ஸ்பிருஷ்டகான்னு ஸ்ரவணம் எனக்கு ஏற்பட்டுச்சு, கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இப்ப சொல்றேன் வித்தோ மயைவன்னா அப்புறம் நான் வந்து மனன நிதித்தியாசனங்களை கூட எப்படி செய்யணும்னு குருவே எனக்கு சொன்னாரு. நான் அதையும் செஞ்சிட்டேன். அப்போ நான் இந்த ஞானத்தினை அடையிறது மட்டும் இல்லை, அதோடைய பலத்தின்னு கூட நான் அடைஞ்சேன். அது என்ன வித்தியாசம்? ஞானம் அடைஞ்சிங்க, பலம் வேற. ஆமா, ஞானம் என்ன? இன்ஃபர்மேஷன். எத்தனையோ பேர் கேட்கிறோம், எத்தனையோ வருஷம் கேட்கிறோம். ஆனா எல்லாரும் அவங்களுக்கு உறுதியா இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு உள்ள எல்லாரும் யாரும் ஜீவன் முக்திலன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்து உட்காருங்கோ. இல்ல நான் ஜீவன் முக்தி இன்னும் அடையலேன்னு இந்த பக்கம் வந்து உட்காருங்கோ அப்படின்னு கேட்டா இது ஒரு ஜோக்கு. சுவாமி தயானந்த சார் சொல்லுவார். அப்படி சொன்னா அதுல வந்து நிறைய பேரு ஜீவன் முக்தி அடையல அப்படின்னு அந்த பக்கமே உட்கார்ந்துக்கிட்டாங்களா, இந்த பக்கம் யாரும் வரத்துக்கு பயப்படுறாங்க. சில பேர் நடுவில் நிக்கிறாங்க, எதுக்கு வம்பு அந்த பக்கம் இந்த பக்கம் போகணும்னு சொல்லி. அப்படி நேரா கேட்டா சரி ஏதோ ஜோக்க கேட்கிறார் போல அவனுக்கு அப்படி போகுமா? அந்த பலம் ஞானம். இது யாருக்கு தெரியாது நீ ஞானத்தோட பலம் அடைஞ்சியா இல்லையா. அது ஒன்றும் ஸ்பெஷலா வெளியில அப்பீரன்ஸ் அப்படி எதுவுமே இருக்காது, அது நினைச்சக்கூடாது. ஆனா அடையாளம் என்ன అనేది சாஸ்திரம் நிறைய சொல்லிச்சு. பகவத்கீதையில பார்த்தோம், எங்க பார்த்தோம்? பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் துக்கேஷு அனுதிக்னாக சுகேஷு விகத ஸ்பிருஹ. ஒன்னா ரெண்டா? அதெல்லாம் உனக்கு தெரியும், நான் இப்படி இருக்கேன். அதனால நான் வந்து அணு ஆனதுனால குருவுடைய உபதேசம்னால அவர் கொடுத்த உபதேசனால் சிரவணம் பண்ணி மனன நிதித்தியாசனங்களை பண்ணி நான் அந்த ஞானத்தினை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட பலம் நான் அடைஞ்சேன். அதனால சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு பசி தீர்ந்துச்சு, எனக்கு திருப்தியா இருக்கு. அப்படிதானே? அதுபோல் அவர் சொல்றது அப்படி என்ன பந்த நிவர்த்தி கூட ஏற்பட்டுச்சு எனக்கு. ஞானம் பிராப்தி பந்த நிவர்த்தி, ஞான பிராப்தி ஆனந்த பிராப்தி, ஞான பிராப்தி துக்க ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி. அப்படின்னு அந்த அனுவித்தோ மயைவ. அதுக்கப்புறம் நானும் மட்டும் இல்லை, இந்த நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், அநேக பேருன்னா உலகம் மொத்தம் எடுத்தா இன்னும் இருக்காங்க, நான் ஒருத்தர்னு மட்டும் இல்லை. தேன தீராக நம்ம கட்டோபனிஷத்து அதோடைய முண்டோபனிஷத்து வார்த்தை. அவங்க கூட தீராகன்னா விவேகினக, சிம்பிளா புரியும், விவேகினக அப்படி என்டி அவங்களுக்கு கூட அடைஞ்சாங்க, அவங்களுக்கும் கிடைச்சது.
யார் அவங்க தீராக? அவங்க வந்து பிரம்மவிதா. பிரம்மவிதகான்னா பிரம்மவிதா எதுக்கு திரும்பி பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்? இங்க பிரம்மன்னு சொன்னா பிராமணः பிராமணாः தீராக விவேகினः பிராமணாக. அது என்ன சார் திரும்பி பிராமணனுக்கு மட்டும்தான் இந்த மோட்சம் கதை? அப்படி இல்லை. குணபிராமணன், சாதன சத்துஷ்டய சம்பன்னன் பிராமணன். நீ குல பிராமணனா இருந்து கூட குணத்துல உனக்கு பிராமணத்துவம் இல்லைன்னா வேஸ்ட். ஆனா குலத்துல வேற எங்கோ பிறந்து கூட பிராமண சாதன சத்துஷ்ட சம்பத்தி நம்ம அது வச்சுக்கணும். பிராமணன் வேற அடையாளம் எதுவும் கூட சாதன சத்துஷ்ட சம்பத்தி இருக்கு அவருக்கு. சண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து இத்யேஷா மனிஷா மாமா. அவனுக்கு சண்டாலனா இருக்கட்டும், அவனுக்கு எட்டு ஞானம் இருக்குன்னு அவர் என்னோட குருவன்னாரு சங்கரர். அவன் எங்க பிறந்த, யாருக்கு பிறந்த, அதே எனக்கு வேண்டியது ஞானம். அதனால பிரம்மவிதா பிராமண. சோ குண பிராமண சாதன ஜஷ்ட சம்பன்னர்கள் ஸ்வர்கலோகம் அபி அந்தி ஸ்வர்கலோகம். அது என்ன ஞானம் அடைஞ்ச ஸ்வர்கலோகம்னு சொல்றாரு? ஜீவன் முக்தி தானே. நம்ம ஸ்வர்கலோகம் வந்து கர்மா செஞ்சவங்களுக்கு உபாசனை அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னா இந்த இடத்துல ஸ்வர்கலோகம் அர்த்தம் நிறைய வாட்டி லோகமன்னாவே ஆலோக்கியதி இதுன்னு சொன்னோம். ஸ்வஸ்வரூபம் நம்ம ஸ்வரூபத்தினை நோக்கி நம்ம ஸ்வஸ்வரூப கச்ச கமனம் ஸ்வர்க்கம். ஸ்வஸ்வரூப கமனம் ஸ்வ கமனம் ஸ்வர்க்கம். அர்த்தம் அப்படி கொடுக்கலாம். ஸ்வர்கலோகம்னா ஆனந்த லோகம் அப்படின்னு அர்த்தம். ஆனந்த லோகம்னா ஆனந்தத்துக்கு ஹேதுவன் அர்த்தம். திரும்பி லோகம்னா அது எங்க ஒரு இடம் நினைச்சு கூடாது. ஆனந்தத்துக்கு ஹேதுவான ஞானம் அடைஞ்ச ஆனந்தத்தில் இருக்கு. நானே ஆனந்தஸ்வரம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஸ்வர்கலோகம் அபியந்தி தீராக பிராமணா பிரம்மவிதா. இல்ல லோகம்னு சொன்னா ஸ்வயம் பிரகாசகம். லோகம் மீன்ஸ் ஸ்வயம் பிரகாசகம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதே வார்த்தையோட இந்த ஸ்வர்கலோகமனை கேனோபனிஷத்து கடைசி மந்திரத்துல சொல்லப்பட்டது. கேனோபனிஷத்து கடைசி போய் ஸ்வர்கலோகம் வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்தணும்? அது ரொம்ப சிறந்த ஒரு அத்வைத ஞான விஷயம் தானே பேசப்பட்டது. யோவா ஏதாமேவம் வேதாபஹத்ய ஆப்மானம் அனந்தே ஸ்வர்கலோகே ஜேயே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி என உபனிஷத்து முடியறது. பாத்தீங்களா? ஸ்வர்கலோகே அப்படின்னா ஆனந்தலோகம், ஸ்வலோகம், ஸ்வஸ்வரூப பிரகாசம். அதுதான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கடைசியாக இதஹ ஊர்த்வம் விமுக்தாக. அதுக்கு பிறகு அவங்க விமுக்தர்கள். இதஹ ஊர்த்வம் அதுக்கு ஜெனரல் அர்த்தம் எடுத்து அப்படி. விமுக்தாகன்னா விதேக முக்தாக பவந்தி. அதுக்கப்புறம் சொன்ன அர்த்தம் மரணத்துக்கு அப்புறம் அர்த்தம். அப்போ சந்தேகம் வரும், அப்போ மோட்சம் అనేది மரணத்துக்கு அப்புறமா வரணும். அதனாலதான் மிச்சம் எல்லா மார்க்கங்களுக்குள்ள அவங்களுக்கு மோட்சம் நீ ஏதாவது சப்போஸ் வேற லோகம் இதெல்லாம் போனதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல் வேண்டியது நீ சாகணும். சாகாம மோட்சம் வராது. நம்ம சத்து போனத மோட்சம் நம்ம சொல்றது இல்லையே. ஜீவன் முக்தி. இப்போ நீ முக்தன். நல்ல அழகாவே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு
எல்லாம் சாப்பிட்டு முக்தன் நீ. அதனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீ முக்தி அடையணவன் தான் எங்காவது போகணும்னு முதல்ல சாவு. அம்புத போவே. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் லைக் தட் ஒன்லி. இன்னைக்கு லெஃப்ட் ரைட் கொடுப்பாரு யாக்ஞவல்கர், அப்படிப்பட்ட அவங்களுக்கு எல்லாரும். சரி, இப்ப இங்க அப்போ என்ன சொல்லுதுன்னா, இஸ் ஆல்ரெடி ஜீவன் முக்தன், பிரம்ம பிரம்மைவ சன்னு பிரம்ம அப்பியேதி, மறக்க கூடாது, 6வது மந்திரம் பாஷ்யம். அதனால பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சரீரம் திரும்பி வந்ததோ, இந்த அட்டாச்மெண்ட், இது எதுவுமே அஜ்ஞானம் இருக்காது. தே நெவர் இன்னொரு சரீரத்துல போய் இருக்க உபாதியில இருக்கிறது இல்லை. ஆத்மா ஆத்மாவே பிரம்மமாவே சர்வமாவே அப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றது. இப்படி அந்த மந்திரம் அந்த ஞான மார்க்கம், பிரம்ம ஞானம், மோட்சம் பற்றி பாராட்டி சொல்லப்பட்ட மந்திரம். அடுத்தது 9வது மந்திரம். தஸ்மின் சுக்லம் உத நீலம் ஆஹுஹு பிங்களம் ஹரிதம் லோஹிதம் ச ஏஷ பந்தா பிரம்மணா ஆனுவித்த வித்தஹ தேனைதி பிரம்மவித் புண்ணியக்ருதைஹ புண்ணியக்ருதஹ தைஜசஹ ச. சின்ன மந்திரம் தான், ஆனா ரொம்ப முக்கியமான மந்திரம். இப்போ ஞான மார்க்கத்துடைய குளோரி பெருமை பற்றி சொன்னதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னானே, எத்தனையோ பேருக்கு மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கு. இப்போ கும்பமேளைக்கு அத்தனை கோட்டி கோட்டி வர்றாங்களா, எல்லாரும் யாரு கேட்டாவது அந்த இன்டர்வியூ பண்ற கேட்கணும். கங்கால குளிச்சுட்டு நல்ல புண்ணியம் மோட்சம் அடையறதுக்கு இப்படின்னு எல்லாம் சொல்லுவான். எல்லாருக்கும் தெரியும், பவித்திரம் கங்கா, பாப்பங்கள் எல்லாம் போகும், மோட்ச மார்க்கம், அதுல குளிச்சானே அதுல தானே வராங்க போறாங்க. நமக்கு நிறைய பேருக்கு மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கு. முமுட்சர்களா இருக்கான்னு நினைச்சுக்கணும் ஏதோ ஒரு விதமா. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இவங்க எல்லாரும் வேற வேற விதவித சாதனங்கள் செஞ்சு அதெல்லாம் மோட்சத்தினு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிற இவங்களுக்குள்ள மோட்ச முமுட்சுகளா இருக்கிற மோட்சம் அப்படின்னு ஆசைப்படுற இவங்களுடைய நடுவில் அநேக பேத அபிப்பிராயாలు இருக்கு. அநேகமா பல பேத அபிப்பிராயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, பல வழிகள் இருக்கா மோட்சத்துக்கு முதல் இருக்கேன்னு நினைக்கிறாங்க. இது இப்படி போனாலும் மோட்சம்தான், அப்படி போனாலும் மோட்சம்தான், எப்படி போனாலும் மோட்சம்தான். ஏன் இப்படி அத்தனை இருக்க முடியுமா? கரெக்டா? ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல. ஞானம் மார்க்கத்துடைய பெருமை தெரியல. ஞானந்தான் மோட்சம் கொடுக்கணும் தெரியல. ஞானந்தான் மோட்சம் கொடுக்கணும் தெரியல. ஏன் தெரியல? ஞான மார்க்கத்துடைய பெருமை தெரியல. இப்படியாவது சொல்லுங்க. ஞான மார்க்கத்துடைய பெருமை தெரியாதனால ஞானந்தான் மோட்சம் கொடுக்கும், வேற எதுவுமே கொடுக்காதுன்னு தெரியல. பாபம் நிறைய பேரு என்ன அதெல்லாம் பல அபிப்பிராயங்கள் என்ன அதை சொல்றது முதல் வரியில இந்த மந்திரம் உபனிஷத். அதை சொல்றதுக்காக இப்படி பல வகையான சகுண உபாசனை செய்யற பல பேர் அவங்களெல்லாம் பல பல மார்க்கங்கள், அந்த மார்க்கங்களுக்கு நாடி மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னாலும் தெரியலன்னாலும் இந்த மார்க்கம், அந்த நாடியன்னாவே பார்த்தன் அர்த்தம், சேனல் அர்த்தம், டக்லெஸ் சேனல். அப்ப அந்த நாடி மார்க்கங்கள் பலது இருக்குன்னு சொல்லி அவங்க அதெல்லாம் அதை பத்தி பேசுவாங்க.
எதுக்கு அப்படி பண்ணி அந்த மார்க்கம் வழியா அந்த சகுண பிரம்மா கிருஷ்ணா சகுண பிரம்மா அவன் அடையலாம். சிவா சகுண பிரம்மா அவன் அடையலாம் அந்த மார்க்கம் இப்படின்னு சொல்லிட்டு அப்படி சகுண பிரம்மத்தினி இந்த நாடி மார்க்கம்னு அந்த பர்டிகுலர் பாத்துல போய் அடையிறத மோட்சம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு இங்க உபனிஷத்து உதாரணமா அந்த நாடிகளை பற்றி சொல்லும் போது நம்ம வேற மந்திரத்துல 3வது பிராமணத்திலோ இந்த நாடிகள் அதுக்கு கலர்ஸ் இருக்கும். அந்த வர்ணங்கள் எல்லாம் கூட பித்த வாத கஃப ரத்தம் சரீரம்ல இருக்கிறதுனால அது பல பல கலரா இருக்கும். ஆனா அந்த நாடிகளுக்கு கண்களுக்கு தெரியறதே கிடையாது அப்படின்னு அங்கே பார்த்தோம். சுஷுப்தி பத்தி பேசும்போது அந்த விஷயம் இதே அத்தியாயத்தில் 3வது பிராமணத்தில் 20வது மந்திரம்ல வந்துச்சு. ஸோ இப்போ அதுதான் இங்க அவங்களை பத்தி சொல்லும் போது யாரு பல மார்க்கங்கள் இருக்கு மோட்சத்துக்கு நினைக்கிற சகுண பிரம்ம மோட்சமே மோட்சம் நினைச்சுக்கிறவங்க என்ன மார்க்கங்கள் சுக்ல நாடி சுக்ல மார்க்கம் இங்க சொல்லப்பட்ட கலர்ஸ் நீல நாடி அது எங்கோ இன்னொரு மார்க்கம் நீல மார்க்கம் கலர்ஃபுல் பாத் இதெல்லாம் நம்மளது கலர்லெஸ் பாத்து டேஸ்ட்லெஸ் கலர்லெஸ் பாத் இதெல்லாம் கலர்ஃபுல் மல்டி கலர்டு. அப்புறம் பிங்கள நாடி அது ஒரு பாத்து. பிங்களன்னா டார்க் எல்லோ ஹனி கலரு அது ஏதோ சொல்லுவேன். ஹரித்தம் பச்சை கலரு, லோஹிதம் ரெட் கலர். இன்னும் நிறைய இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கு ஆயுர்வேதத்தினை ரிஃபர் பண்ணி சொல்றது இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ மொத்தத்துல இந்த நாடி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்க்கம் பொதுவா கீதையில நம்ம கிரமமுக்தி பார்க்கும்போது சுக்ல மார்க்கம் கிருஷ்ண மார்க்கம் அதே 2 கலர் தானே, ஒயிட் அண்ட் பிளாக். ஒயிட் அண்ட் பிளாக் இது எல்லாமே உள்ள ஆயுர்வேதப்படி பித்த வாத கஃப ரத்தத்தினால ஒரு நாடி ஒரு கலர். அந்தந்த உபாசகனே அந்தந்த பர்டிகுலர் உபாசகன் அவன் அந்தந்த நாடி மூலமா அந்தந்த லோகத்தை கொண்டு போகும். சந்திரலோகம், வருணலோகம், வாயுலோகம் இப்படி எல்லாம் இப்படி சொல்லும் போதுதான் இதுல அந்த விசிஷ்டாத்வைத்துகளுக்கு சுஷும்ன நாடி, பிரம்மரந்திரம், சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்திலிருந்து வைகுண்டம் విష్ణువుని పోయి సేరువే அதுதான். அதனால ஜீவன் முக்தி అనేది ஒத்துக்கிறதே இல்லை இவங்க. இப்படி ஏதோ ஒன்று அதுல போகணும். அதனால அவங்க எல்லாருக்கும் மோட்ச மார்க்கம்னா இந்த கலர்ஃபுல் மல்டி கலர்டு மார்க்காஸ் வேறு வேறு இருக்கு அப்படின்னு சொல்லி இதி அப்படியானி இவங்க தஸ்மின் மோட்ச மார்க்கம் அங்க இல்லை, நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்ன அந்த மந்திரம் தஸ்மின்னோட ஆரம்பிக்கிறது. தஸ்மின் பாத்தீங்களா, அவங்க இந்த விதமா தஸ்மின் விவதந்தே டிபேட் பண்றாங்க, அபிப்பிராயப்படுறாங்க, பேசுறாங்க, கிளைம் பண்றாங்க, சொல்றாங்க. இதி இந்த விதமா பல பல மார்க்கங்கள் அப்படி. அது அவ்வளவுதான் அந்த முதல் வரியில சொன்னது. ஆனா உபனிஷத்து இதுல எது கரெக்ட் எது தவறு எதுவுமே உபனிஷத்து வாய் திறக்கல. உபனிஷத்து doesn't want to say anything, சொல்லல. ஆனா இப்படி அவங்க எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த வரி சொல்றது என்னன்னு பார்த்து அது புரிஞ்சுக்கணும். அதனால
உபனிஷத்து டோன்ட் வாண்ட் டு கிரியேட் எ கான்ட்ரடிக்ஷன். நீ புரிஞ்சுக்கோ. ஐ ஆம் புட்டிங் போத் ஆஃப் தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஓகே. ஆனா சங்கரர் அதுக்கு எதிராரு. என்னன்னா இது எல்லாமே குழப்பங்கள். ரொம்ப சிம்பிளா முடிக்கிறாரு. All these are confusions. ஓகே. ஏன்னா உபனிஷத்து சாஸ்திரம் வேதாந்தம் என்ன சொல்லி கொடுக்கறது? ஞானிக்கு மார்க்கமே இல்லை, ஒருத்தக்கு மார்க்கமே இல்லை. மார்க்கமே இல்லாத போது மார்க்கத்தின் ரங்கெங்கப்பா இருக்கும்? இருக்காதில்ல. அதனால அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. இது எப்படி என்ன ப்ரூஃப்னா, நம்ம கௌடபாதர் மாண்டூக்கிய உபனிஷத்து காரிக்கை எழுதும்போது ந அமாத்திரே வித்யதே கதிஹி. அப்போ படிச்ச மாசனது எனக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ கோட் பண்ண போதுதான் இப்போ புரியும். ஸ்ரீ பிருகதாரண்யக உபனிஷத்துடைய அழகு பெருமை. எல்லா உபனிஷத்து கொட்டேஷன்ஸ் வந்தது. ஆனா அது கொஞ்சமாவது கேட்டிருந்த இங்க ஆனந்தி ரசிப்போம். அமாத்திரே வித்யதே கதி. அமாத்திரன் என்ன சொல்லிட்டோங்க? துரியமன் சொன்னோம். துரியமன் என்ன? நான் தான் பிரம்மம். இந்த பிரம்மமா இருக்கிற இவனுக்கு, நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு அமாத்திரன்னு சைலன்ஸ்ன்னு ஆரம்பிச்சோம் முதல்ல அங்க பிகினிங்ல. அப்புறம் 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 நவித்தியதே கதி. அவனுக்கு கதே இல்லை. pathless path. Colorless path, pathless path, tasteless path. No marga is the marga. நம்மளது சரியா? இது மாண்டூக்கியத்துல அவரு இல்லைன்னு சங்கராச்சாரியோட ஒப்பீனியனும் கிடையாது. இந்த உபனிஷத்திலேயே, இந்த பிராமணத்திலேயே, 6வது மந்திரத்திலேயே கடைசியாக ந தஸ்ய பிராணாஹ உத்கிராமந்தி. அவனுடைய பிராணங்கள்னா சட்டில் பாடி, பிராணங்கள் திரும்பி கிளம்பி எங்கேயுமே போகாது. ஓகே. என்ன ஆகும்? அது அங்கே லயமாயி போயிடுமா? இது சட்டில் பாடி. சூக்ஷ்ம சரீரம் பிராணாலன்ல அதாவது இங்க அது எல்லாம் பேல்புரி தானே, அதெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து கிளம்பி போறதுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா ஞானம் எல்லாம் உடைச்சிச்சு. லிங்க தேக நஷ்டக. அதனால ந தஸ்ய பிராணாஹ உத்கிராமந்தி. அப்பதான் சொன்னார். அது சொல்லிதான் பிரம்மைவசன்ன பிரம்ம அப்பியதே. வேற என்னதான் ப்ரூஃப் வேணும் உனக்கு? ஸோ இந்த மாதிரி சாஸ்திரம் வேதாந்தம் நம்ம சொல்றோம், பட் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களை பத்தி என்ன பாப்போம் అనేది உபனிஷத்து கண்டிக்கல. ஆனா நம்ம விஷயத்துக்கு வர பாருன்னு 2வது வரியில இந்த ஞானி விஷயம் திரும்பி அங்க சொல்லி ஹைலைட் பண்றது. அது மட்டும் இல்ல, இந்த அத்திர பிராணஹ ந உக்ராமந்தி 3வது அத்தியாயத்துல 2வது பிராமணத்தில் 11வது மந்திரத்துல கூட சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டது அங்க? அத்ரைவ சமவனீயந்தே. இந்த அத்திர வார்த்தை ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு தத்ர அங்க வைகுண்டத்தில், நம்மளது இங்க அத்திர தத்திர. எவ்வளவு கலாட்டு! அஸ்திர சஸ்திரம் எடுத்துட்டு சண்டை போடுறது போல இருக்கும் இல்லையா? சரி, அவளை அத்திர ஏவ சமவனீயந்தேன்னா everything just dissolve. That's it.
There is no traveling and going and all that. But if you accept all of them, and நீ ஞான மார்க்கத்துக்கு வரல, நீ ஞானம் அடையல, நீ பிரம்மம் தெரிஞ்சுக்கலன்னா அந்த கதையெல்லாம் உண்டு. அந்த கதைக்கு பேர் தான் சம்சாரம். அது நமக்கு ரொம்ப உண்மையா தெரியும், நினைக்கிறோம், தோண வைக்கிறது பிரமனால, அஜ்ஞானத்தினால. Therefore, நம்முடைய மார்க்கம் அவர்ண மார்க்கம், கலர்லெஸ் மார்க்கம். அந்த ரெண்டாவது பாதியில மந்திரத்துல வந்து ஏஷ பந்தா அனுவித்தக, ஞானியோடைய டிக்ளரேஷன். அவங்க பலதுன்னு அப்படின்றா. ஏஷ பந்தா, பந்தா வார்த்தை மறுபடியும் வந்துச்சு பாத்தீங்களா முந்தாவது. அனுவித்தக, இந்த மார்க்கத்தினை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இது கலர்லெஸ் மார்க்க. இது சும்மா பேருக்கு தான் மார்க்க. மார்க்கம்னு அப்போ வழி இருக்கணும் இல்லையா சார்? பாத்லெஸ் பாத்துன்றீங்கன்னா அந்த கிரேட்னஸ் இங்க. இது ஞான மார்க்கம் சொல்றோம். ஆனா அது அங்க மார்க்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், த்ரிபுட்டி, எவ்ரிதிங் இஸ் அங்கே. நோ ஜர்னி. அதனால இந்த ஞான மார்க்கம் சொல்லுவோம், மார்க்கம்னு பந்தான்னு உபயோகப்படுத்துறேன். இது வந்து யார அனுசரிக்கிறாங்க? திரும்பி பிரம்மணா பாருங்க. திரும்பி பிராமணர்கள். பிரம்மணன்னா இந்த சாதன தத்துவ சம்பத்தி இருந்த விவேகியா இருக்கிற குருன்னு ஆசிரியிச்சு இந்த ஞான மார்க்கத்திலேயே நிந்த சிரவணமான நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கிற இவனை வந்து அணு பாருங்க. அந்த அணு வார்த்தை முக்கியம். அணுன்னா ஃபாலோயிங் த குருஸ் டீச்சிங். அணு, அணுவித்தக. இந்த வித்தனே தாத்து வந்து அது 3 கான்ஜுகேஷன்ஸ்ல 3 வகையா சொல்லலாம். விது, விதன்னா வேத்தி, டு நோ అని சொல்லுவோம். விதன்னா வித்யதே, டு பி అని சொல்லுவோம். விதன்னா விந்ததி అనేది கூட இருக்கு. அதுதான் இங்க நம்ம எடுத்துக்கணும். டு கெட், டு கெட், விந்ததே. பிரம்மண இந்த மார்க்கம் யாரு எடுத்துவாங்க? who will take this path first of all, who will get it? அவர் சொன்னார் என்கிட்ட வந்துச்சு அந்த பாத். who will get it? this பிரம்மணா. இந்த பிரம்மணன்னா that qualified. qualification is very important. அவங்க எல்லாரும் மோட்சம் விரும்புறாங்க பாருங்க. இப்போ அவங்களும் பெரிய பெரிய புஸ்தகங்களும் பாஷ்யங்களும் எல்லா கிரந்தங்களும் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. என்ன குறை, என்ன லோகம் எங்க ஆயிடுது? அதனால வேதாந்தத்துக்கே நம்ம டெடிகேட் ஆகி அந்த ஒரு குருன்னு அப்படி ஆசிரியிச்சு இருந்து சிரவணம் மனனம் எல்லாம் நடக்கும். பண்ணிட்டே இருக்கணும். சிஸ்டமேட்டிக், சின்சியர்லி. இட் இஸ் நாட் எ ஜோக். இட்ஸ் நாட் எ ஈஸி திங். உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னாலும் தெரியாது. நிறைய வாட்டி சொல்லுவேன். அன்கம்பேரபிள். நமக்கே தோணுது. அதனாலதான் இப்ப இது படிக்கலன்னா when we see at them, கும்ப எத்தனை வகையானவங்களும், எத்தனை விஷயங்களும், எத்தனை என்னென்னமோ காட்டுறேன். அது ஒரு ஹைலைட்டாவே இருக்கும். நிஜமான ஞானிகள் எங்கோ இருப்பான், அவங்களோட வந்திருக்கலாம். பட் ஓன்லி ருத்ராட்ச பாபா, அப்புறம் வந்து கடி பாபா. பாத்தீங்களா அப்பப்ப ஏதாவது சின்ன சின்னது. டேட்ஸ் என்ன டேட்ல இல்ல லட்சம், 1.5 லட்சம் ருத்ராட்ச போட்டு உட்கார்ந்துருக்காரு. இன்டர்வியூ
பாபா கைசே ஆப் ஓ அ இவ்வளோ பாரத்தின் எல்லாம் எப்படி நீங்க தாங்குறீங்க? அவர் வந்து அசையக்கூடாது. அசைட்டா விழுந்துரும். எங்க ருத்ராட்சம் எல்லாம் இருக்கு. அதனால அப்படி இப்படியே பேசுவாரு. ஃபுல்லி ஆஷ். அதான் நாகா பாபாஸ். அவங்க என்ன தெரியல, அவங்களுக்கு என்ன மகத்துவம் என்ன இருக்குன்னு. ஜஸ்ட் ஐ அம் டெல்லிங். ஓகே. அதனால வைகுந்தத்துல சங்கர் எல்லாம் எழுதி வச்சுட்டாரு இல்ல. ஆ கடி இன்னொரு பாபா இங்க ஒரு எத்தனோ வாட்ச் அது கணக்கு என்னமோ அப்ப இங்கெல்லாம் வாட்ச் எல்லாம் ரிஸ்ட் வாட்சஸ் டிஃப்ரெண்ட் உலகத்துல இருக்கிற என்ன ரிஸ்ட் காலுக்கு இங்க காலுக்கு அவரு அப்புறம் அவர் சொல் ஆசீர்வாதம் பண்றேன் நான் ஆசீர்வாதம் பண்ணதுனால ஹிந்தியில சொன்னாங்க என்னமோ காலம் வந்து அவங்களை ஒன்றும் பண்ணாதுன்னா இல்லைன்னா ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன மகாத்மா. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும். முடி ஜடை அவங்க வரைக்கும் 4 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. இங்க பேர் 4 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. இதான் இல்ல பண்ணு ரொம்ப பார்க்க ஜடை இல்ல. அது இவ்வளவு மட்டும்தான் அங்க வரைக்கும் இங்க வரைக்கும் வரும். அது அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு முடி கட்டி What do you want to prove? To whom? Hundreds and thousands of this kind or other kind. இல்ல கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாம் சார். கொஞ்சம் டீசெண்டாவே அதர் பைத்தியக்காரங்களும் இருக்காங்க. டீசென்ட் பைத்தியம் அண்ட் இன்டீசென்ட் பைத்தியம். பக்தி பகவான் பட் ஹியர் பிராமணா விது சரி. இங்க டு கெட் ஆர் டு எட்டைன் சொன்னா கூட இங்க அர்த்தம் வந்து விந்ததி குரு உபதேசேன அனு சொல்லிட்டு ஆல்ரெடி. அப்புறம் நடுவில் ஒரு எக்ஸ்கிளமேஷன் ஹா அనే ஒரு வேர்டு இருக்கு அங்க. அதெல்லாம் படிச்சா தெரியும். ஹான்னு சரியா? அணுவித்துக்கு முன்னாடி ஹா. எதுக்கு அந்த அது வந்து ஜெனரலி ஒரு ஆச்சரியார்த்தகந்தாதான் போடுவோம் உபனிஷத்துல உபயோகப்படுதுன்னா அவர் சொல்றாரு ஞானி என்னோட ஜென்மம் வந்து வண்டர்ஃபுல். ஓகே. வித்யாரண்ய சுவாமி பஞ்சதசில சொன்னது போல் அஹோ குரு அஹோ குரு அஹோ குரு அஹோ ஞானம் அஹோ ஞானம் அஹோ ஞானம் அதெல்லாம் சொல்லி அஹோ அகம் அஹோ அகம் வாட் வண்டர்ஃபுல் ஐ ஆம். அவருக்கு என்ன சொல்றது தெரியாம அப்படியே கடைசியில ஜம்பிங் அந்த மாதிரி வாட் ஏ வண்டர்ஃபுல் ரியல்லி மை ஜென்ம blessed. I am blessed. Dhanyoham, Tridhanyoham. So, again, Brahmana Nivartana, Guna Brahmana Nardam. Sadhana Chaturtha Sampatti, Gunam. அதுபோல் இருந்து அப்புறம் எப்படி இந்த குண பிராமணன் ஆகிறது? ஒரு ஜஸ்ட் இல்ல அங்க ஒரு வார்த்தை இருக்கு ரெண்டு. அதுக்கு நீங்க கேள்வி சரி குணபிராமணன் அவனுக்கு தான் இப்படி எல்லாம் குணம்னா சாதன சத்துர்த்த சம்பத்துன்னு சொல்லிட்டீங்க. ஹவு வில் கெட் பிகம் ஏ குணபிராமணன்? அதர்வைஸ் சாதன சத்துர்த்த சம்பன்னா நான் எப்படி ஆகிறது அப்படின்னு சந்தேகம் வந்தா ஜாத்தினே மாற்ற முடியாது. பிறந்தோம் ஆல்ரெடி எங்கோ பிறந்தோம். ஆனா குணத்தினை மாற்றலாம். எப்படி? உபனிஷத்தே பதில் கொடுக்கறது புண்ணிய கிருத்தேன தைஜசாச்ச. லாஸ்ட் வார்த்தை புண்ணிய கிருத்தேன
இவன் புண்ணிய கர்மகாரி, தார்மீக கர்ம பண்ணிருக்கான், நிஷ்காம கர்ம பண்ணிருக்கான், இல்ல கர்மயோகின்னு அர்த்தம். அது எப்போ பண்ணிருக்கணும். அதனால கர்மயோக உபாசன யோகத்தினை நம்ம பூர்ணமா நெக்லெக்ட் பண்றது இல்லை. பூர்ணமானா பிகினர் கண்டிப்பா வேணும். அது இல்லைன்னா அக்ருதோபாஸ்திக்கு கிருதோபாஸ்தின் உபாசனை செய்யாதவனுக்கு, கர்மயோகன்னு அதில் பண்ணாதவனுக்கு இங்க இந்த அர்ஹத்தை வரவே வராது, ஞான மார்க்கத்துல வர முடியாது. ஸோ புண்ணிய குருத்தேன பிளஸ் தைஜசாச்ச. இங்க தைஜசான்னா மாண்டுக்கு உபனிஷத்துல படிக்கிற விஸ்வ தைஜசா பிராக்ஞா அது கிடையாது. அந்த சுத்த அந்த கரண தைஜசன்னா கர்மத்தினால, கர்ம யோகத்தினால, நாட் கர்ம, நிஷ்காம கர்ம, அந்த யோகத்தினா புண்ணிய கர்மனா புண்ணிய கிருதேன தைஜசா பவதி, சுத்த அந்த கரணவான் பவதி. அதான் அர்த்தம் இங்க தைஜசன்னா சுத்த அந்த கரணவான் பவதி. அதுக்கப்புறம் கிரமேண அவன் பிரம்மவித் ஆயிடுவான் அப்படின்னு அந்த 2வது வரியில் அதி சொல்லி உபனிஷத்து பாராட்டு. இதுக்கு நெருங்கி இருக்கிற பகவத்கீதை ஸ்லோகம் சொல்லணும்னா 5வது அத்தியாயத்திலோ யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. அந்த யோகயுக்தா விசுத்தாத்மா అంటే அப்படி என்ன அர்த்தம்? அது யோகயுக்தன கர்மயோகம் பண்ணி சாதன சத்து சம்பன்னு விசுத்தாத்மா ஆயிட்டான். அது 2 வார்த்தை இங்க கர்மகிருத்து தைஜசாச்ச தேன ஏதி. மேல சொன்ன இந்த விதமா அவன் பிரம்மவித் பவதி. அதான் அர்த்தம். ஏத்தி என்ன ஆயிடுறான், போனா, சேர்ந்துட்டா அப்படின்னு. ஆனா ஏத்தி என்ன he attains அப்படின்னு இந்த 9வது மந்திரம் முடியறது. அடுத்தது 10வது மந்திரம். அந்தம் தம பிரவிசந்தி ஏ அவித்யாம் உபாசதே ததோ பூய இவதே தமஹ எவு வித்யாயாகும் ரதாக. இங்க கேட்டது போல் இருக்கா? எங்க கேட்டோம்? எங்க கேட்டோம்? விடுங்க சார், எங்கோ கேட்டோம். கேட்ட போல் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அடுத்த 10, 11வது மந்திரங்கள் ஈஷாவாச உபனிஷத்துல இருந்து எடுக்கிறாரு. அங்க 4 அப்படி வரும். அந்தம் பிரவிசந்தி அவித்யா உபாசத்தை, அப்புறம் சம்பூதிஞ்ச விநாசஞ்ச, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அங்க. கொட்டேஷனுக்கு எல்லா மந்திரம் கொட்டேஷன் எங்கிருந்து கொண்டு நமக்கு இது தெரிஞ்சதுனால ஈஷாவாச நான் படிச்சேன். இந்த முந்தாவது 8, 9 மந்திரங்களுக்குள்ள ஞான மார்க்கத்தினை பாராட்டியாச்சு. ஓகே, இப்போ இந்த மந்திரம் பிளஸ் அடுத்த 11வது மந்திரம் சொல்லிட்டு இந்த ஞான மார்க்கம் தவிர அந்நிய மார்க்கங்கள் அனுசரிக்கிறவங்க எல்லாரும் கண்டனம் பண்றாரு யாக்ஞவல்கர். எது? அந்த ஈஷாவாஸ்யம் மந்திரம் கொண்டு அந்நிய மார்க்க கண்டனம். ஞான மார்க்கம் தவிர இவ்வளவு பாராட்டி இவ்வளவு குளோரிஃபை பண்ணி ஞான மார்க்கத்தோட பெருமை சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்போ மாதிரி அவங்க எல்லாரும் என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு கண்டெம் பண்றதுக்கு நம்ம உத்தேசம் இல்லை. அனிந்தா நியாயம், நிந்தக்காக இல்லை, டு குளோரிஃபை அகெயின். அதுல அது நிந்த பண்ற போல் சொல்லும் சாஸ்திரம் செலவாட்டு, டு குளோரிஃபை திஸ். அது தவிர நிந்த நகி நிந்தார்த்தம் சரியா? அதனால இங்க
அப்ப அந்த மார்க்கங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லணும்? இது ஞான மார்க்கம்னு சொன்னா மிச்சம் எல்லாம் அவித்யா மார்க்கங்கள், அஜ்ஞான மார்க்கங்கள், அவித்யா மார்க்கங்கள். வேதாந்தம் மட்டும்தான் வித்யா மார்க்கம், மிச்சம் எல்லாம் அவித்யா மார்க்கங்கள். இதெல்லாம் இங்க மட்டும் இல்ல, கட்டோபனிஷத்துல பார்த்தோம்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. அது சங்கரர் நல்ல டெஃபினேஷன் கொடுக்காரு. தூரமேதே விபரீதே விசூச்சி. ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு டிஃபரெண்ட் ஆப்போசிட், டயக்னல் ஆப்போசிட் லட்சம் அண்ட் பலம் ஆல்சோ. விபரீதம்னா ஆப்போசிட். வாட் ஆர் என்னது ரெண்டு? அவித்யாயாச்ச வித்யேதி ஜ்ஞாதா. அது என்ன ரெண்டுன்னா, ஒன்று அவித்யா, இன்னொன்று வித்யா అని சொல்லப்படுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கப்படுறது ஜ்ஞாதா. அதனால அவித்யா அண்ட் வித்யா இது ரெண்டு வேறு. அது போற வழி வேறு, இது போற வழி வேறு. அதோடைய பலம் வேறு, இது வேற. சங்கரர் என்ன சொல்றாரு? அபராவித்யாஸ். அதெல்லாமே முண்டகோபனிஷத்து நிறைய இதெல்லாம் அபராவித்யான்னு சொல்லிச்சு. அதனால அப்ப அங்க காமெண்ட்ரி பாஷன்ல அபராவித்யா இஸ் ஈக்வல் டு அவித்யான்னு சொல்லிட்டாரு அவர். யக்னம், யாகம், கர்மா, இது அது எல்லாம் ஹோமம், அக்னி, இதெல்லாம் முண்டகோபன் சொல்லி அது இல்லை. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுக்குமே. ருக்வேதே, யஜுர்வேதே, சாமவேதே, அதர்வவேதே, அப்புறம் சந்தஸ், யோகம், வேத அங்கங்கள், அப்புறம் அதெல்லாம் நிருக்தம், சந்தஸ் எல்லாம் சொல்லி அது சொல்லி இது சொல்லி எல்லாமே அபராவித்யான்னு முடிச்சிச்சு. சங்கரருக்கு சான்ஸ் வந்துச்சு. அபராவித்யா இஸ் ஈக்வல் டு அவித்யா. அதனால எக்ஸப்ட் ஞான மார்க்கா, வித்யா மார்க்கா, மிச்சம் எல்லாமே ஆல் அபராவித்யாஸ். இப்போ இந்த கர்ம யோகா, உபாசன யோகா, ராஜயோகா, அந்த யோகா, இந்த யோகா, whatever you say, everything comes under அபராவித்யா. ஏன்னா ஒரே சின்ன ரீசன், அது எதுவுமே ஞான தவிர மிச்சம் எதுவுமே they cannot destroy the ignorance. அவித்யத்தனே அதுக்கு நீக்கிற சக்தியே இல்லை. இருட்டுன்னு நீக்கிறதுக்கு சக்தி வெளிச்சத்துக்கு மட்டும்தான் என்ன இருக்கும். சவுண்டுக்கு இருக்கா, ருச்சிக்கு இருக்கா, வேற ஏதாவதுக்கு இருக்கா? அதுபோல் சோ சிம்பிள் லாஜிக். அவித்யன்னு நீக்கிறதுக்கு வித்யக்கு தான் முடியும் தவிர வேற அது எல்லாத்துக்கும் எப்படி முடியும்? அதனால அது எல்லாமே அபராவித்யா. பகவத்கீதையில கூட கிளியரா சொல்லிட்டே வர. ஆனா நமக்கு சிந்தசைஸ் பண்ணி படிச்சு புரிஞ்சுக்க தெரியலன்னா எதுக்கு அவர ஞானம், விஜானம், அபரா எல்லாம் சொல்லிட்டாரு அங்க. ஆனா இப்படி உட்கார்ந்து விசாரணை பண்ணிட்டு ஸ்லோவா படிச்ச தவிர புரியாது. அதே வார்த்தைகள் பாருங்க. இப்போ அந்தம் தமஹா பிரவிசந்தி. இவங்க எல்லாருமே யாரோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், யாருன்னு சொல்லும். அதே அந்தம் தம பிரவிசந்தி. அவங்க எல்லாரும் இருட்டான லோகங்கள்ல போய் விழுவாங்க. இங்க தமஹான்னு அர்த்தம் இன்ஃபீரியர் லோகாஸ் அர்த்தம். இருட்டனி அர்த்தம் இல்லை. தமஹான்னு டிக்ஷனரி மீனிங் இருட்டுதான். அர்த்தம் என்னன்னு இன்ஃபீரியர் வேர்ல்ட்ஸ். ஓகே, ஏன் அதெல்லாம் இன்ஃபீரியர்? ஏன்னா எந்த லோகத்துக்கு போனாலும் அஜ்ஞானம் போகாது. எந்த லோகத்துக்கு போனாலும் அஜ்ஞானம் போகாது. உதாரணத்துக்கு
நான் இந்த நாட்டிலிருந்து அமெரிக்கா போனேன். நான் இங்க இருக்கும்போதும் அஜ்ஞானித, இது வேதாந்த பரமா. ஆனா நான் இங்க இருக்கும்போது ஏழை, என்கிட்ட காசே இல்லை, கஷ்டப்பட்டு படித்தேன். இப்போ ஃபாரின் போனேன், அமெரிக்கா போனேன், அங்க வேற போனேன். அங்க நான் பணக்காரன் ஆகலாம், ஆனா அவித்யை போகுமா? அதேபோல் இல்ல, உலகத்துல இன்னும் வேற வேற எதெல்லாம் சுவிட்சர்லாந்து, பிரேசில் என்னென்னமோ நல்லது ஏதாவது இருந்தா சொல்லு அந்த நாடு. அங்க போனா அதேபோல்தான் நீ எந்த லோகத்துக்கு போனாலும் அவித்யை போகாது. எப்ப போகும்? ஞானம் வந்தா போகும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நீ எந்த லோகத்துக்கு போகணும்னே தேவையில்லை, அது நினைச்சுக்க மாட்டேன். ஆனா நீ இது புரிஞ்சுக்க மாட்டேற, இது புரிஞ்சுக்கல. அந்தம் தம பிரவிசந்தி, இன்பீரியர் லோகம், இக்னோரன்ஸ் இருந்துட்டே இருக்கும். இங்க லோகாகன்னா நம்ம என்னமோ அந்தவன் சொன்னாருனால ரொம்ப இருட்டான பாத்தாள லோகம் அப்படி சினிமால காட்டுவானே அந்த போல் அத்தல வித்தல சுத்தல் எங்கோ நாடு. அங்க லைட்டே இருக்காத சார், லைட்டே போட மாட்டாங்களா? சொர்க்கத்துல இங்க அது எதுவுமே சொல்ல, லோகாகன்னு சொல்லியாச்சு. வேதாந்தப்படி 14 லோகங்களு அந்த தம லோகங்கள் தான். 14 லோகங்கள் இன்க்ளூடிங் பிரம்மலோகா. ஏன்னா அங்க போய் அப்புறம் நீ பிரம்மாஜி கிட்ட படிச்சாதானே. அதனால நீ போகும்போது ஞானியா போல, ஞானியா இருந்து அங்க போகவே மாட்டேன், போக தேவையில்லை. எல்லா லோகம் அந்தந்தமகா எல்லாமே அதுதான். யார் அவங்க அந்த மார்க்கத்துல போய் அங்க அது அந்த இன்ஃபீரியர் உலகத்துகள்ல போய் அங்க விடுறாங்க அப்படின்னா, ஏ அவித்யாம் உபாசதே, எவ்வளவு கிளியரா சொல்லிருக்கேன். அவித்யனை இங்க உபாசத்தைன்னு அர்த்தம் ஃபாலோ பண்றாங்களோன்னு அர்த்தம். உபாசனைன்னா ஓம் நம சிவாய இதெல்லாம் கிடையாது, அந்த உபாசனை இல்லை. உபாசனைன்னா overall follow the marga of that particular path people. அதனாலதான் சங்கரர் பகவத்கீதையில குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் மதவாதானம் ஞான விஹீன ஜன்மசதேன பஜதி ந முக்திம் ஜன்மசத். ஞான விஹீன என்னது அப்புறம்? ஞான விஹீன சர்வமதேன பஜதி ந முக்திம் ஜன்மசதேன ஏ அவித்யாம் உபாசதே. அதில்ல. ஸோ இப்படி அப்போ எல்லா லோகங்களும் எல்லா மார்க்கங்களுமே நீங்க எந்த பண்றீங்க, இது ஞானத்துடைய பெருமை சொல்றதுக்காக தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிந்தார்த்தம் பரந்து அந்நிய ஸ்துத்தியர்த்தம். நிந்தக்காக இல்லை, நமக்கு வேண்டிய நம்ம சொல்ற விஷயம் அந்த ஞானத்துல பாராட்டுறதுக்கு. அப்புறம் இந்த தமகா வார்த்தை பொதுவா இந்த நரக்கம் அனு சொன்னா நமக்கு உடனே வர ஒரு தமா இல்லை, நரக்கம்னா லோயர் வேர்ல்டு. நரக்கத்தின்னு தான் லோயர் வேர்ல்டுன்னு நமக்கு தோணும் இல்லையா? நம்ம பாவன்ல பொதுவா நரக்கம் பாப்போம் லோயர் வேர்ல்டுன்னு. ஆனா இந்த உபனிஷத்து படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த லோகங்கள் எல்லாமே நரக்க லோகங்கள் தான். பாருங்க, இப்படி கூடமா இருக்கிற இந்த விஷயத்தினை யாராவது எங்காவது சொல்லுவானா? எல்லா லோகம் நரக்கம்னு சொன்னா அப்புறம் எப்போ சொல்லலாம், எப்போ யாரு புரிஞ்சுக்குவாங்க? உங்களை போல அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உபனிஷத் ஸ்டெல்லிங் எல்லா லோகங்களை போறவங்க அது பாரு, எக்ஸ்பிளிட்டிஸா சொல்லாது. அப்படி சொன்ன எல்லாரும் நாஸ்திகர்கள் ஆயிடும். அவன் தர்மமும் பண்ண மாட்டான், அந்த உபாசனை கூட பண்ண மாட்டான், பூஜை. அதனால எல்லா 14 லோகங்கள் கூட
இப்போ எல்லா வகையான கர்மங்களும் எல்லா வகையான உபாசனைகளினால நீ எந்தெந்த லோகங்கள் எப்படி எப்படி போனான்னு புண்ணியத்தினால எல்லாமே நரகங்களோட சமானம். அதுதான் அர்த்தம் தமஹான்னு. அதனால இப்ப என்ன சொல்லலாம்? தேர்போர் கர்ம ஏவ நரகஸ்ய காரணம். நரகம் என்ன சொன்னோம்? எல்லா லோகம், பூலோகம் கூட நரகம் தான். சரீரம் எடுத்துக்கிட்டு இங்க பிறக்கிறதோ அங்க பிறக்கிறதோ அங்க பிறக்கிறதோ நரகம் தான். வாட் இஸ் மீனிங் ஆஃப் நரகம்? வேர் தேர் இஸ் நோ ஞானம். தட்ஸ் இட். தமஹான் ஏன் சொல்லணும்? வேர் தேர் இஸ் நோ லைட். வாட் இஸ் லைட்? ஞானம் இஸ் நாட் தேர். ஞானம் இங்கே வரணும், இப்பவே வரணும். எதுக்கு லோகம் பத்தி பேசணும்? அதனால கர்ம ஏவ நரகஸ்ய காரணம். ஆனா அப்ப என்ன சார் எல்லா லோகம் நரக்கம்னு சொல்றீங்க? ஓன்லி தாரதமிய பேதம். தாரதமிய பேதம். ஓகே, பிரம்மலோகம்னு சொல்ற மந்த நரகம், அதுக்கு ஒரு 3 கீழே இறங்கி வாங்கோ மத்தியம நரகம். பூலோகம் இல்ல கீழே லோகம் தீவிர நரகம். தாரதமியம் தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாஸ்திரம் சொல்லிதான் இந்த லோகங்கள் అనేది. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சொர்க்கம் பத்தி சாஸ்திரம் புராணங்கள் சொன்னாத. அங்க என்ன கதை? அஜ்ஞானம் போலியே. அங்க கோபம் வருது, தாபம் வருது. ஓன்லி திங் பாடி இப்படி இருக்கு, இவ்வளவு நாள் வாழ்ற அழகா இருக்கன்றான். பட் எமோஷனல்லி யூ ஆர் பேங்க்ரப்டட். எல்லாருக்கும் நடுல இந்த பொறாமை இருக்கு. வருணனும் சந்திரனுக்கு இவங்களை பார்த்த எனக்கு எப்படி இந்திர பதவி வருமானு அவன் நினைச்சுவான். அவன் இல்ல அவங்க கூட சமானமே பக்கத்துல ஏதோ இன்னொரு அந்த இதுல அசுர லோகங்கள் இருக்கு இல்ல அங்கே பக்கத்துல, அவங்களுக்கு எப்போ சண்டை வரும்போது நிம்மதியா இருக்கும். பாம்பெல்லாம் போட்டு மிசைல்ஸ் விடும் போது நிம்மதியா இருப்பானா? இந்மாதிரி இங்க எத்தனை வாட்டி கோபம் வந்துச்சு. துர்வாசனம் செபிச்சிட்டாரு, ப்ரஹஸ்பதி செபிச்சிட்டாரு. அவன் நல்ல பையனா இருந்தா எதுக்கு சாபம்? அப்புறம் அருந்ததி அவங்களை மோசம் பண்ண அவன் அகல் எல்லாத்துக்கும் அங்கங்க சாபம். அவங்களுக்கு ப்ராப்ளம். அதனால இந்த தெருவில் இந்த கூத்து, அந்த தெருவில் அந்த கூத்து, அவ்வளவுதான். கொஞ்சம் டிஃபரன்ஸ் அது. எப்படின்னா இது ஊசி குத்தல், வாழ் குத்தல். வலிக்குமே இல்லை, கொஞ்சம் வலிச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால அவித்யாம் உபாசத்தை அப்படின்னு சொன்னா வித்யை தவிர அந்நியம் எல்லாம் உபாசிக்கிறவங்க எல்லாமே அவித்யாயாம் உபாசதே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்தம் தமஹா பிரவிசந்தி அப்படின்னா துக்க லோகத்துக்கு போறான்னு அர்த்தம். துக்கம் இங்க அந்தம்னா தமஹான்னா துக்க லோகம். முடிக்கிறோம் இது ஜஸ்ட் இந்த லோகமாதை. இதுக்கு ரிஃபரன்ஸ் பார்க்கணும்னா பகவத்கீதையில பகவான் 16வது அத்தியாயத்தில் இந்த தமஹா பிளஸ் நரக இந்த 2 வார்த்தை அவர் உபயோகப்படுத்திட்டு திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹ நரகம். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல உடனே ஏதைர் விமுக்த கௌந்தேய தமோத்வாரை த்ரிபிநரஹ தமோத்வாரம். ஸோ நரக இஸ் ஈக்குவல் டு tamam is equal to ignorance. All lokas are same only. பார்த்தீங்களா? both the words used by tamaha and naraka. சரியா? ஸோ ஒரு ஸ்லோகத்துல நரகம்னு உபயோகப்படுத்தார், இன்னொரு ஸ்லோகத்துல தமஹா. ஸோ தமஹா இஸ் ஈக்குவல் டு நரகம், நரகம் இஸ் ஈக்குவல் டு துக்கம்,
துக்கம் இஸ் ஈக்குவல் டு ஜன்மா, ஜன்மா இஸ் ஈக்குவல் டு கர்மா. எகெயின் கோ பேக். புரிஞ்சுதா? அது எங்காவது ஆகட்டும், லோக்கம் டிஃபரன்ஸ் இல்லை. There is nothing here. All are same. Only Taratamyam is there. Then இப்போ இங்க ஒரு கொஸ்டின், சார் கர்மா நல்லது அதெல்லாம் பண்ணா, கர்ம காண்ட வேதம் சொன்னதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? நரக்கத்துக்கு போவான், கர்ம யோகம் பண்ணா உபாசனை யோகம் எல்லாம் நரக்க லோகங்கள் தான் சொல்றீங்க. How you can say like that? சாஸ்திரா says karma gives ஸ்வர்க்கம்னு சொல்றதானே இல்லையா? அப்படிதானே? நல்ல கர்மா அதெல்லாம் பண்ண, ஜோதிஷ்டம் கர்மா, ஸ்வர்க்கம் போவேன். நீங்க நரக்கம்னு சொல்றீங்க. அதுக்கு பதில் என்னன்னா, மோக்ஷ திருஷ்டியா స్వర్గమపి నరకః ఏవ. మోక్ష దృష్టిలో பார்த்தா ஏன் ஸ்வர்க்கம் கூட நரகம்? துக்க காரணத்துவாத், துக்கம் கொடுக்குறதே. அதனால இல்லை, மோட்ச திருஷ்டியா வேதாந்த திருஷ்டியா என்ன பார்த்தோம் வேற? நம்ம இது முன்னாடி படிக்கும் புண்ணிய பாப்பம் ரெண்டு பந்தங்கள் தான் சொன்னோம் இல்லையா? ஒன்று வந்து ஐரன் சங்கிலி போட்டு கட்ட மாதிரி, இன்னொன்று வந்து தங்கம். పుణ్య పాప రెండు బంధమని వేదాంత పరమ சொல்லும்போது, నువ్వు கர்ம செஞ்சு புண்ணியம் செஞ்சு ஸ்வர்க்கத்துக்கு போனேன்னா எனக்கு என்ன அங்க? அது பந்தம் தானே. புரிஞ்சுதா இப்போ? அதனால அதர் மார்க்காஸ் எல்லாத்தையும் நெகேட் பண்றதுக்கு இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துடைய மந்திரத்தினை இங்க கோட் பண்ணி நிந்த பண்றான். அப்போ எதுக்குன்னா இதோட பெருமை தெரிஞ்சது. அதனால புண்ணிய பாபம் ரெண்டு பந்தகத்வாத்து, அதுக்கப்புறம் ஜென்ம காம துக்கம் எல்லாத்துக்கும் ஹேதுவாகிறதுனால தட் இஸ் ஆல்சோ நரக்கமே நம்ம திருஷ்டில. அதனால கிளியரா இருக்கணும். wherever you born with any body, it's a kind of samsara only, narakam. Therefore இங்க நரக்கம் அనే பதம் அர்த்தம் வந்து சம்சாரம். சரியா? ஏன் அப்படி கூப்பிடுறதுன்னா, அந்த தமகா அப்படின்னா ஆக்சுவல் இங்கிலீஷ்ல சொன்ன பிளைண்டட் நரகம். அந்த தமகா, அந்தம் அనే வார்த்தை இருக்காங்க. அது எனக்கு பிளைண்டட் கண்ணுல கட்டி இருப்பாங்களாங்க, அதே சொன்ன மாதிரி லைட்டே போட மாட்டாங்களே, அப்படி இல்லை. அந்தன் தமகா அது வந்து இருட்டான நரகம் அப்படின்னு அர்த்தம். அவித்யா அங்க இருக்கிறதுனால, ஆத்ம பத்தி செல்ஃப் பத்தி ஞானம் இல்லை, இல்லாதனால அந்தன் தமகா. ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தாத்தா முடிக்கிறோம். தாத்தா therefore பூயः இவதே தமஹ யவு வித்யாயாகும் ரதாஹ. இங்க ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அக்கார்டிங் டு ஈஷாவாஸ்ய பார்க்கறது அந்த கான்டெக்ட்ல அங்க வேற, ஆனா இங்க பார்க்கும்போது அதே வார்த்தை. ஐ திங்க் இங்க இருந்து நான் அப்புறம் உங்களுக்கு விவரிக்கிறேன். இந்த லாஸ்ட் வேர்டு therefore அப்போ பூய இவ தே தமஹா யவு வித்யாயாகும் ரதாக. இதா அவித்யான்னா ஓகே. இங்க வார்த்தை வித்யனை உபாசிக்கிறவங்களுக்கு கூட இன்னும் வேற இன்னொரு ஹையர் நரக்கம், ஹையர் லோகம்னா ஹையர் நரக்கத்துக்கு போவாங்க. என்ன சார் இது அநியாயம்? வித்யான்னா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வித்யான்னா உபாசன அர்த்தம். சரியா? ஈஷாவாஸ்யத்துல வந்து இது வந்து அவித்யா இஸ் டேக்கன் ஆஸ் கர்மா, வித்யா இஸ் டேக்கன் ஆஸ் உபாசனா. அதே அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஆனா சங்கரர் வந்து இந்த விஷயத்துல ஒரு சின்ன அப்படி எடுத்துக்கலாம், தப்புன்னு இல்லைன்னு சொல்லி
என்ன சொல்றாருன்னா, அவித்யான்னாவே இங்க நல்ல கவனிக்கணும். அவித்யா இஸ் ஈக்குவல் டு கர்மா பிளஸ் உபாசனா. சங்கரர் சொல்றாரு இந்த இடத்துல. அப்புறம் வித்யான்னு சொன்னா என்ன சொல்றாருன்னா, அந்த கர்மக்கு சம்பந்தப்பட்ட உபாசனை சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கு பாத்தியா, அதை பத்தி கூட சில அறிவு எல்லாம் வேணுமே, அதிக புஸ்தகங்கள் இருக்கு, அதெல்லாம் வித்யா. அப்படி எடுத்துக்கலாம் என்றார். அங்கே செப்பரேட் எடுத்தாச்சு. வித்யான்னா அவித்யான்னா கர்மா, வித்யான்னா உபாசனா, போத் ஆர் நெகேட்டட். இங்க எடுத்துக்கணும்னா ரெண்டு, ஒன்னுலயே அவித்யிலேயே கர்ம உபாசனா போடு, வித்யல அதிக சம்பந்தப்பட்ட நாலேஜ் ஆஃப் தி அந்த கர்ம உபாசனை சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கு பாத்தியா, அப்படின்னு எடுத்துக்கோ. அது ஒன்றுமே அறிவு பிளஸ் நீ செய்யற அதுக்காக அந்த அறிவு வச்சுக்கிட்டு செய்யற அந்த கர்மங்கள் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ இப்படி இந்த நிந்தா about the other paths we'll see further in the next class. இன்னொரு ஸ்லோகம் வருது ఈశాలోదే 3-4வது శ్లోకం అసూర్యా నామతే, அதுக்கு பதில் இங்க அனந்த அనే வார்த்தை மட்டும் மாற்றும். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.